முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உனக்கு தேவையான ஒரு விஷயத்தோடு தான் இந்த அப்பன் முருகன் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டினா கண்டிப்பாக கடைசியில் நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படுவாய் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. நீ தனியாக நிற்கிற, அவ்வளவுதானே. இதுக்காக ஏன் பெருசாக வருத்தப்படுற? இப்போது நீ அனுபவிக்கும் துன்பங்களும் துயரங்களும் இப்படியே உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்க போகிறது கிடையாது. இந்த துன்ப துயரங்களை போக்கி உனக்கான பக்குவத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்காகவே இந்த அப்பன் முருகன் நான் வந்திருக்கேன். நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருக்கணும். இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படவோ சோர்ந்து போகவோ வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா கெட்டதிலும் நான் உனக்கான நன்மையை ஒழிச்சு வச்சிருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன நீ செஞ்சாலும் அதை ஏற்றுக்குவாங்க. தேவையில்லாமல் உன்னை குறை சொல்லவோ குத்தம் சொல்லவோ மாட்டாங்க. ஆனால் உன்னை புரிஞ்சுக்காதவங்க நீ நல்லதையே செஞ்சாலும் கூட அதில் 1000 குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு உன்னை குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் புரிஞ்சுக்க விரும்பாதவங்க வேணும்னே உன்னை புரிஞ்சுக்காம பேசுகிறவங்களுக்கு நீ எந்த விதத்திலும் பதில் சொல்ல வேண்டாம். ஏன்னா உன்னை வேணான்றவங்க, உன்னை பிடிக்காதவங்க, உன்னை புரிஞ்சுக்க விரும்பாதவங்க நீ என்ன சொன்னாலும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை. உன் வாழ்க்கையில் உனக்கான அருளை அள்ளி கொடுக்க நான் இருக்கேன். எல்லா விஷயங்களும் இனிமே என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் அழகாக சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எந்த இடத்துல நிற்கணுமோ அங்கே நில்லு, எந்த இடத்துல பேசணுமோ பேசு. தேவையில்லாத இடத்துல எல்லாம் நிற்கிறதுக்கு பதிலாக விலக வேண்டிய இடத்தை விட்டு விலகி போயிடு என் செல்லமே. சில மனிதர்கள் மோசமானவங்களாக இருக்கும்போது அவங்க பேசுகிற வார்த்தைகளும் அவங்க செய்கிற செயல்களும் மோசமாக இருக்குது, உனக்கு பிடிக்கலைங்கிற போது அந்த இடத்தையும் அந்த சூழ்நிலைகளையும் அந்த மனிதர்களையும் அமைதியாக கடந்து போயிடு. பல நேரங்களில் என்ன பேசுறதுன்னு தெரியாத போது அமைதியே உனக்கான பதிலாக இருக்கட்டும். அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடு என் தங்கமே. வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம் மட்டும்தான். அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையில் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் தலை மீது சுமக்காது. முடிஞ்ச அளவுக்கு அன்பை கொடு, பாசத்தை கொடு, பொறுமையாக இரு. யாரை நம்புறதா இருந்தாலும் முழுசாக நம்பி ஏமாந்து போக வேண்டாம். மெதுவாக அன்பு செலுத்து, நம்பிக்கவை. ஆனால் சிரிக்கும்போது மனசார சிரி. உன் புன்னகையை பறிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ உன் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டாம். உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் விஷயத்தையும் கவலையை கொடுக்கும் விஷயத்தையும் உன் புன்னகையை தடுக்கும் விஷயத்தையும் நீ ஒருபோதும் அனுமதிக்காதே என் தங்கமே. கண்டிப்பாக இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். எல்லாரையும் நீ நம்பிக்கிட்டு இருந்த, இப்போ யாரையுமே நம்ப மாட்டேங்கிற. ஏன்னா நீ நம்பின உறவுகள் எல்லாம் அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு ஏமாற்றத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க தானே. அதனால் இப்போது ஒருத்தரையும் நம்ப மாட்ட, யார் மீதும் உனக்கு நம்பிக்கையும் வரமாட்டேங்குது. யார் என்ன பேசினாலும் அதில் இருக்க உண்மையை மட்டும் கண்டுபிடிக்க கற்றுக்கோ. ஒரு சிலர் உன்னை பற்றி குறை சொல்லலாம், ஒரு சிலர் உன்னை பற்றி புகழ்ந்து பாராட்டி பேசலாம். யார் என்ன சொன்னாலும் அவங்களுடைய உள்நோக்கத்தை கவனி, அவங்க பேசுகிற வார்த்தைகள் இருக்க உண்மையை கவனி. இந்த அப்பன் முருகனின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேலும் உன்னை ஏமாற விடமாட்டேன். உன் இலக்கை அடையும் கவனத்தோடு உறுதியாக செயல்படு. கண்டிப்பாக நீ போகிற பாதையில் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி கொடுத்துட்றேன். உன்னுடைய முயற்சிகளையெல்லாம் நீ விடாமல் மீண்டும் மீண்டும் செய்யும்போது அது கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுத்து தானே தீரும். நம்பிக்கையோடு உனக்கான முயற்சிகளை செய்ய பழகு. தெரிந்தும் தெரியாமலும் நீ தப்பு செய்யும்போது அதை புரிந்து மனம் வருந்தும் போதே நான் உன்னை கண்டிப்பாக மன்னிச்சிடுவேன். தவறு செஞ்சிட்டினா அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. அதை கடந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நான் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் செய்யும் செயல்களையும் பொறுமையாக நிதானமாக கவனி. நல்லவங்களாக நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் காலமும் சூழ்நிலையும் மாறும்போது அவங்களையும் மீறி அவங்க உண்மை முகத்தை வெளியில் காட்டிடுவாங்க. நல்லா பேசுவாங்க, பாசமாக பேசுவாங்க. உனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்துருச்சு, உன்னால் முடியலைன்னு நீ சொன்னீன்னா அவங்க சற்றும் யோசிக்காமல் உன்னை தாழ்த்தி தப்பாக பேசிடுவாங்க என் செல்லமே. அப்பொழுது நீ அவங்களுடைய உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கலாம். எல்லாரையும் குறை சொல்லும் மனிதர்கள்
நிச்சயம் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. நீ யாரையும் குறை சொல்லாத. எல்லார்கிட்டையுமே நல்லது கெட்டது கலந்து இருக்க தான் செய்யும். நீ எல்லாரிடமும் இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் பாரு. மற்றவங்க உனக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு நன்றி கடனோட நல்ல பிள்ளையா, நன்றி உள்ள பிள்ளையாக இரு. நீ செய்யும் பயிற்சிகள் மூலமாக உனக்கு திறமையை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உருவாக்கி தர்றேன். நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கு அழகான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துருவேன். சில விஷயங்கள் நீ திட்டமிட்டது போல நடக்காம, நீ எதிர்பார்த்தது போல நடக்காம தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அதுக்காக உட்காந்து கவலைப்படாத என் செல்லமே. ஏன் நடக்கலை, நம்ம எங்கே தப்பு செஞ்சோன்னு யோசிச்சு அந்த தவறுக்கான காரணத்தை புரிஞ்சு திருத்திக்கிட்டு மறுபடியும் உனக்கான முயற்சியை செய்ய பழகு. நேர்மையோடு மீண்டும் மீண்டும் நீ எந்திரிச்சு நிற்கும்போது, நம்பிக்கையோடு உனக்கான முயற்சியை செய்யும்போது கண்டிப்பாக அது உனக்கு நல்ல பதிலைத்தானே கொடுக்கும். எப்போதுமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. மனசை தைரியமாக வச்சுக்கோ. நான் உன் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை கொண்டு வந்து தருவேன். நீ போகும் பாதையில் இருக்கும் போலியான பொய்யான மனிதர்களை விலக்கி வச்சு உனக்கான நல்ல மனிதர்களை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். நீ முதல்ல உன் மதிப்பை உணர்ந்தாலே உன்னுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே மாறிடும். உன் மதிப்பை நீ சாதாரணமாக நினைக்காதே. நீ எப்போதும் உறுதியான, தைரியமான, துணிச்சலும் திறமை கொண்ட பிள்ளைங்கிறத நம்பு. உன் வார்த்தைகள் மாறும், உன் எல்லைகள் மாறும், உன்னை அணுகும் மனிதர்களும் கூட மாறுவாங்க. உன்னை மதிக்காத இடத்துல நீ ஒருபோதும் தங்க வேண்டாம். உன் மதிப்பை அறிந்த மனிதர்கள் இருக்கும் இடத்துல மட்டும் நீ பேசு. யாராவது நட்பு, சொந்தம், பந்தம், உறவுன்னு சொல்லிக்கிட்டு உன்னை ஏளனமாக பேசுகிறாங்க, கேலி கிண்டல் பண்ணி பேசுகிறாங்கன்னா நீ அவங்க முன்பாக நின்று உன்னை அவமானப்படுத்துவதை ஆமோதிக்க வேண்டாம். உன் மரியாதையை தக்க வச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடு. நானே உன் வாழ்க்கை திசையை மாற்றி உனக்கான மன தைரியத்தையும் தெளிவையும் கொடுக்குறேன். எப்போதுமே உன்னை குறை சொல்லும் மனிதர்களுக்கு உன் பலம் கூட குறையாகவே தோணும். அப்படி யாராவது உன்னை வேணும்னே குறை சொல்கிறாங்க, நீ செஞ்ச நல்லதையும் தப்பாக பார்க்குறாங்க, கெட்டதாக சொல்கிறாங்கன்னா நீ அவங்களுடைய பார்வையில் தான் தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக அவங்கள விட்டு விலகி நில்லு. நீ நல்லதை செய்கிற, அதை புரிஞ்சுக்காதது அவர்களுடைய தவறு தானே. நீ எவ்வளவுதான் வலிமையுள்ள தைரியமுள்ள பிள்ளையாக இருந்தாலும், வாழ்க்கை எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி உன்னுடைய சக்தியை நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சிடு. இந்த உலகத்தில் காயங்கள் படியாத மனசு இல்லை. எல்லார் மனசுலையும் யாராவது ஒருத்தர் படித்த காயம் படைஞ்சு தான் இருக்குது. உன் மனக்காயங்களை ஆற்ற இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். கவலைகளே இல்லாத வாழ்க்கையும் யாருக்கும் நான் கொடுக்கல. கஷ்டம், கவலைகள் நீ என்ன இருந்தாலும் அதை தாண்டி வெளிவர தயாராகு. நீ போகும் பாதையில் உனக்கு ஏற்றங்களை விட ஏமாற்றங்கள் கிடைக்கலாம். ஏமாற்றங்களையும் சோதனைகளையும் தாண்டி நீ வெற்றியை பெற்றிடணும். இந்த அப்பன் முருகனை நம்பி முருகா சரணம்னு சொல்லிக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக நான் உன்னை வலிமை உள்ள ஆளாக, வெற்றி உள்ள ஆளாக இந்த உலகத்தில் உருவாக்குவேன். விதி எழுதும் வரிகளை விட உன் எண்ணம் எழுதும் வரிகள் தான் உன் வாழ்க்கையை அழகாக்கும். ஏன்னா உன் தலைவிதி எப்படி இருந்தாலும் நீ செய்யும் செயல்கள் மூலமாக அதை மாற்றிக்க முடியும். நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு மனசில் நீ நல்லதையே நினைக்கும் போது அந்த நல்ல எண்ணங்கள்ங்கிற விதைகள் உனக்கான நல்ல மரத்திலிருந்து நல்ல கனியை கொடுக்கும். ஆமீன் செல்லமே. தோல்வி வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் இதுவும் கடந்து போகின்ற எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கைனா 1000 வலிகளும் வேதனைகளும் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கும் நான் 1000 வழிகளை உனக்கு காட்டுவேன். நீ தைரியமாக முதல் அடியை எடுத்து வை. மற்ற எல்லா அடிகளும் உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறும்படி நான் செஞ்சிடறேன் செல்லமே. நீ செய்யக்கூடியதுக்கு பேர் வேலைகள் அல்ல. நீ எப்படி இருக்கிறாய், எப்படி யோசிக்கிறாய் என்பதுதான் உனக்கான வேலை. எப்போதும் நல்லதையே யோசிச்சு நல்ல செயல்களை சிறப்பாக செஞ்சிடு. இந்த நாள் கண்டிப்பாக உனக்கான நல்ல நாளாக, நீ எதிர்பார்த்தது உனக்கு தேவையானது கிடைக்கும் நாளாகவே இருக்கும். அதிர்ஷ்டவசமாக உனக்கான அழகான விஷயங்களையும் நான் முடிச்சு கொடுப்பேன். உனக்கான பண வரவை கொடுத்து உன் வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும். கூடிய சீக்கிரமே
நிரந்தர வருமானத்தோடு கூடிய நல்ல வாழ்க்கையை நல்ல வேலையை உனக்கு அமைச்சு தர்றேன். நீ செய்கிற தொழிலில் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உனக்கான பண உதவிகளை எல்லாம் நானே கொடுப்பேன். கடனில் மூழ்கி தத்தளிச்சுக்கிட்டு இருக்க உன் நிலைமையை மாற்றி அமைச்சு நீ கடனை எல்லாம் அடைச்சி நிம்மதியாக வாழும்படி நான் உனக்கு செல்வ வளத்தை அள்ளி கொடுக்க போகிறேன். பரிபூரணமாக மகாலட்சுமியின் அருளால் நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். அன்பும் கருணையும் நிறைஞ்ச உன் மனசில் நான் வந்து குடியேறி இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லா உயிர்களிடமும் அன்பாக இரு. எல்லாரிடமும் கனிவாக பாசமாக பேசு. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ நேர்மறையாகவும் மகிழ்ச்சியாகவும் மனசில் நல்ல எண்ணங்களையும் வச்சுக்கிட்டு வாழ பழகு. என்னமோ உனக்கு நேரமே இல்லாதது போல சாப்பிடாம தூங்காம வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டாம் என் செல்லமே. பொறுமையா அமைதியா நிதானமா உட்காந்து ஒவ்வொரு செயல்களையும் நீ செய்யணும். நீ செய்யும் காரியங்களில் எல்லாம் நான் நிச்சயம் உனக்கான வெற்றியை கொடுப்பேன். உன் மன ஓட்டத்தை அறிந்த இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். நீ தேவையில்லாமல் எதையாவது நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காத. நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நான் உனக்கு சிறப்பான வெற்றியை பெற்று தருவேன். இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் உனக்கானதை நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். நீ அதுவா இதுவான்னு உட்காந்து குழம்பிக்கிட்டே இருக்காத. ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்த பிறகு அதில் தளராமல் தைரியமாக மன உறுதியோடு செயல்படணும். கால நேரமும் உனக்கு சாதகமாக மாறும்படி உன் வாழ்க்கையில் நீ செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்கிறேன். அது வரைக்கும் பொறுமையோடு இரு. நடக்குமா நடக்காதான்னு எல்லா விஷயங்களையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத. கண்டிப்பாக இந்த அப்பன் முருகனை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிடாமல் நீ கேட்டதை நடத்தி கொடுப்பேன். நீ வேண்டியதை எல்லாம் உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்காமல் தைரியமாக இருக்கணும். கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக நான் வாழ வச்சிடுறேன். அடுத்தடுத்து புதுசாக பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உன் வீட்டு வாசக்கதவு வந்து தட்டப்போகுது. உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒற்றுமை மேலோங்கும்படியும் வெற்றிகள் வந்து சேரும்படியும் நான் செய்கிறேன். இந்த வாழ்க்கையே உனக்கு கிடைச்ச மிகச்சிறந்த அனுபவ பாடம்தான். இந்த அனுபவத்தின் மூலமாகவே அனைத்தும் உனக்கு கிடைக்க பெறும். எந்த விஷயத்திலும் யார் மீதும் அதிகமாக ஆசை வைக்காத, பாசம் வைக்காத. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் உன் வாழ்க்கையில் நீ வேலை செஞ்சாதான் உனக்கு சாப்பாடு, நீ முயற்சி செஞ்சாதான் உனக்கு முன்னேற்றம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களிலும் நேர்மறையாக யோசிச்சு உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சுடு. ஒவ்வொரு நாளும் கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டு நேரத்தை வீணடிக்காதே. என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கே நினச்சினா உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நீ முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அன்பும் பரிவும் அக்கறையும் ஆறுதலும் கொண்ட உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் அன்புக்காக இயங்கும் போது உனக்கான அன்பை மட்டும் நான் கொடுக்காம மறுப்பேனா என்ன? உனக்கு எது வேணுமோ அதை நிச்சயமாக நானே கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. ஊரில் உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. ஆனால் உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நட. எதுவுமே இல்லாமல் பிறந்து எல்லாமே வேணும்னு அலைஞ்சு கஷ்டப்படுற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இருப்பதை கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடு. பல நேரங்களில் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை தான் நீ பெருசாக பிரச்சனை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. எந்த விஷயமும் நீ கையாளும் விதத்தை பொறுத்து தான் அமையும். எந்த விஷயத்தையுமே பெருசாக பூதாகரமாக நினச்சி பயப்படாமல் இதை சரி செஞ்சிடலாம் நினச்சி யோசிச்சினா அதை நல்லபடியாக நானே உனக்கு சரி செஞ்சு கொடுப்பேன். உன் எண்ணங்களும் நோக்கங்களும் தூய்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவாய். உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் மன அழுத்தம் கொள்ளாமல் அனைத்தையும் சாதாரணமாக நினச்சி தூசி தட்டி விட்டுட்டு சந்தோஷமாக ஜெயிச்சிடு.